சீர்குலைவுனா காணப்படாதது என்ன? குடும்ப சமாதானம். காணப்படுகிறது தோல்வினா காணப்படாதது என்ன? வெற்றி. அப்போ சுகத்தையும் வெற்றியும் குடும்ப சமாதானத்தையும் வாழ்வையும் விடுதலையும் எங்கே பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியும்? அதான் காணப்படாததாச்சே, அதை எப்படி பார்க்கறது? டாக்டர் ரிப்போர்ட்டில் பார்க்க முடியாது. ஏன்னா டாக்டர் ரிப்போர்ட்டில் அவர் புட்டு வைக்கிறார், அதில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதில் பிரச்சனை தான் சொல்லியிருக்குது. எல்லாத்து பக்கத்தில் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு வச்சுருக்கான். இங்கே ஒரு ஸ்டார், அங்கே ஒரு ஸ்டார், இத்தனை கோளாறு இருக்குது. அதைத்தான் ஹைலைட் பண்ணுறாங்க. டாக்டர் கூட ஒன்றும் ரொம்ப ஆழமாக பார்க்குறது இல்லை. இப்படி பார்க்குறாரு, அவ்வளோதான், டக்குன்னு புரிஞ்சுக்கிறார். வெறும் ஸ்டாரை தான் பார்க்குறாரு அவர். டக்குன்னு தெரிஞ்சது இதெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது, அவ்வளோதான். இல்லைங்களா? எங்கே பார்க்குறது? இதை காணப்படாதது எங்கே போய் பார்க்குறது, எப்படி பார்க்குறது? இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. நான் சொல்கிறேன் எங்கே பார்க்குறதுன்னு. இங்கே பார்க்கலாம். எங்கேயுமே பார்க்க முடியாத இங்கே பார்க்கலாம். என்னுடைய நல்ல எதிர்காலத்தை இங்கே பார்க்கலாம். நான் சாகாமல் பிழைக்கிறதை இங்கே பார்க்கலாம். சுகமாவதை இங்கே பார்க்கலாம். பிரச்சனையிலிருந்து மீளுவதை இங்கே பார்க்கலாம். வெற்றி பெறுவதை இங்கே பார்க்கலாம். மேற்கொள்வதை இங்கே பார்க்கலாம். என்னுடைய ஜெயத்தை இங்கே பார்க்கலாம். என்னுடைய கோலியாத்தை நான் வீழ்த்துவதை இங்கே பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம். எதுக்கு இதை கொடுத்துருக்காரு பாருங்க. இதை போய் முத்தம் கொடுத்து வச்சிட்டு இருக்கிறோம். பத்திரமா மூடி வைக்கிறதுலே இருக்கிறோம். சிலதெல்லாம் திறந்தா கூட ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஏன்னா திறக்கிறதே கிடையாது. எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? பைபிள் எடுத்துங்க, மேலே தூக்குங்க எல்லாத்தையும். பைபிளை எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய நல்ல எதிர்காலத்தை, என்னுடைய சுகத்தை, என்னுடைய வாழ்வை, என்னுடைய மீட்பை, என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய பெருக்கத்தை, என்னுடைய குறைகள் நீங்குவதை, என்னுடைய ஜெயத்தை, தோல்விகள் ஜெயமாய் மாறுவதை இங்கே நான் தினமும் காண்கிறேன். இதை திறக்கும் போதெல்லாம் அதை பார்க்கிறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? இப்படிதான் விசுவாசம் வேலை செய்யுது. அதுதான் சொல்றாரு. அப்போ காணப்படுறத பார்க்க வேணான்றார். அதையே பேசாத, அதிலேயே தியானிக்காத, அதையே நினச்சிட்டு இருக்காத. டினையல் கிடையாது அது. அப்படி இல்லை, எனக்கு ஒன்றும் வியாதியே இல்லை அப்படின்னு மறுத்துரு அப்படின்னு சொல்லல. அது முட்டாள்தனம். மறுக்கலை. நம்ம வியாதி இருக்கிறது தெரியுது, பிரச்சனை இல்லைன்னு நம்ம மறுக்கலை, டினையல் பண்ணல. அதை இல்லாதது போல் அப்படியே ஒரு பிரம்மையில் வாழ்ந்துக்கிட்டு இல்லை நம்ம. அந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் போதிக்கிறது இல்லை கிறிஸ்தவத்தில். இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அதை ஒரு பெருசாக பொருட்டாக எண்ணுகிறது கிடையாது.